ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ட்ரி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு இனிப்பான ரவா கேசரி எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்த்துடலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரவா கேசரி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இது கூட நல்லா கிரேப்ஸ் சேர்த்துக்குவோம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். நம்ம வறுத்த கடாயிலே கொஞ்சம் நெய் இருக்குங்க. அது கூடவே நம்ம 1 கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுபட்டா போதும். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். கலர் மாறாமல் ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம தண்ணி காய வச்சுக்குவோம். நமக்கு 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். 3 கப் சேர்க்குறேன். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா நமக்கு கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம ரவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கொதிச்ச தண்ணியை இந்த ரவை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை நமக்கு சூப்பராக வெந்துருச்சுங்க. நம்ம தண்ணி சேர்த்தோன்னே இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துல நமக்கு ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம ரவையை வறுத்ததுனால நமக்கு சீக்கிரமாகவே ரவை நல்லா வெந்துடும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவை எடுத்துருந்தேன். 1 கப் சுகர் சேர்க்குறேங்க. சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.25 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் சேர்த்தோடனே நல்லா மெல்ட் ஆகி வரும். அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுட் கலர் சேர்க்குறேங்க. எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருதுன்னு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் கிரேப்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே இறக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.